முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் எழுதிய ஜனநாயகம் பிழைக்குமா எனும் கட்டுரை சிந்தை இணையதளத்தில் இன்று வெளியாகி இருக்கிறது. வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளையும் அதனால் ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கும் சவால்களையும் இக்கட்டுரை விரிவாக அலசுகிறது. அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாவலனாக விளங்கும் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்கள், வயது வந்தோர் வாக்குரிமை மற்றும் தேர்தல் ஆணையத்தின் கடமைகள் குறித்து ப சிதம்பரம் எழுதிய இக்கட்டுரை விவரிக்கிறது. பீகார் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் அண்மையில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளின் போது லட்சக்கணக்கான தகுதியான வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதை கட்டுரை சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக மேற்கு வங்கத்தில் மேல்முறையீடு செய்தவர்களில் 61.43 விழுக்காடு பேரின் பெயர்கள் தவறுதலாக நீக்கப்பட்டு பின்னர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதை புள்ளி விவரங்களுடன் விளக்கும் இக்கட்டுரை தேர்தல் ஆணையத்தின் இத்தகைய அலட்சிய போக்கு தொடர்ந்தால் நாட்டின் ஜனநாயகம் பிழைக்குமா என்ற கேள்வியை எழுப்புகிறது.